வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, தமிழ்நாடு அரசு ஈட்டித் தரும் வரி வருவாய்க்கு ஏற்ப மத்திய அரசு நிதி பகிர்வை வழங்குவது இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வு வழங்காமல் குறுகிய அரசியல் நோக்கத்துடன் மத்திய அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு அரசு ஈட்டித் தரக்கூடிய வரி வருவாய்க்கு ஏற்ப மத்திய அரசு நிதி பகிர்வை வழங்குவது இல்லை என்று சாடினார். சர்க்காரிய ஆணையத்தின் அறிக்கை வெளிவந்த பிறகும் மத்திய அரசிடம் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு வருவதாகவும் கவலை தெரிவித்தார். எண்ணற்ற சட்ட குறுக்கீடுகள், நிர்வாக குறுக்கீடுகள் வழியாகவும் பாஜக அல்லாத எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய வகையில் பல தடைகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வருகிறது. நிதி ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதையும் ஒன்றிய அரசு தடுக்குது. மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய உரிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுக்குது. பல்வேறு நெருக்கடிகளை மீறி போராடி தமிழ்நாட்டை உயர்த்தி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மாநில சுயாட்சி முழக்கத்தை திமுக கையில் எடுத்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி, தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக முதன்முறையாக பதவியேற்ற போது டெல்லிக்கு சென்று மாநில சுயாட்சி பற்றி பேசியதாக சுட்டிக்காட்டினார். அவர் முழங்கிய மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது இன்றளவும் பேசப்பட்டு வருவதாக கூறினார். டெல்லியில் உள்ள அரசை நாம மத்திய அரசு என்று அழைப்பதில்லை, ஒன்றிய அரசு என்றுதான் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அப்படி ஒன்றிய அரசு அப்படின்னு அழைக்க தொடங்கியதும் பலர் பதறிவிட்டார்கள், பலர் எதிர்த்தார்கள். தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கை இயற்றப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு நிதி இல்லாமலே தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை நடத்தி வருவதாக உதயநிதி கூறினார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என நெல்லையில் பேசிய அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக கூறிய நிலையில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைந்தபோது கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்தார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியிலும் கூட்டணி ஆட்சி என்பதை இருமுறை உறுதியாக குறிப்பிட்ட அமித்ஷா, 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தால் அந்த அமைச்சரவையில் பாஜகவும் அங்கம் வகிக்கும் என தெரிவித்திருந்தார். இது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த சூழலில் நேற்று திருச்சியில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி, 2026 அதிமுக வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கூறினார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை விட்டுவிட்டு அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி குறித்து இரு கட்சிகளின் தலைவர்களும் எதிரும் புதிருமாக கருத்து தெரிவித்து வருவது மீண்டும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி இன்று முதலமைச்சரை சந்தித்து ஆதரவு திரட்ட உள்ளார். சென்னை வரும் சுதர்சன் ரெட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆதரவு கோர உள்ளார். சென்னை தீநகரில் உள்ள அக்கார்ட் ஹோட்டலில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை 5 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பும் நடைபெறவுள்ளது. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை கண்ணகி நகரில் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் பாய்ந்ததில் பெண் தூய்மை பணியாளர் உயிரிழந்தார்.
சென்னை கண்ணகி நகரில் தேங்கிய மழைநீரிலிருந்து மின்சாரம் பாய்ந்து பெண் தூய்மை பணியாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த வரலட்சுமி என்ற ஒப்பந்த தூய்மை பணியாளர் வழக்கம் போல திருவான்மியூருக்கு தூய்மை பணிக்காக சென்று கொண்டிருந்தார். அப்போது கண்ணகி நகர் 11வது குறுக்கு தேர்வில் மழைநீரில் மின்கசிவு ஏற்பட்டிருந்த நிலையில் மின்சாரம் பாய்ந்து நிகழ்விடத்திலேயே வரலட்சுமி உயிரிழந்தார். சேதமடைந்த மின்கம்பியை சரி செய்ய கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததே வரலட்சுமி உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேபிள் மேலேயே போட்டு போயிட்டாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா, இந்த கேபிளை நீங்க தான் பள்ளம் நோண்டி புதைச்சிக்கணும், நாங்கள் அதெல்லாம் பண்ணி தர மாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட இது ஒரு 3 மாசமா இந்த பிரச்சனையை நாங்கள் கம்ப்ளைண்டாக கொண்டு போனோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எந்த அதிகாரியும் பார்க்கல. இந்நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்ட வரலட்சுமியின் உடலுக்கு உறவினர்கள், சக பணியாளர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். மின்சாரம் தாக்கி மனைவி உயிரிழந்த நிலையில் 2 குழந்தைகளுடன் செய்வதறியாது திக்கற்று தவிப்பதாக உடல்நலம் குன்றிய கணவர் நியூஸ் 18க்கு பேட்டி அளித்துள்ளார். எதை வச்சு 6 மாசம் கழிச்சு உண்மையிலுமே 10 படி ஆயிடுவேன். இப்பதான் சார் நான் 10 படி ஆகி நான் இன்னிதான் சார் 1 வாரமா வேலைக்கு போனேன். நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவளே இல்லை சார். நான் என்ன சார் பண்றது? எங்களுக்கு எதுவுமே இல்லையே. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பத்திற்கு மின்வாரியம் சார்பில் 10 லட்சம் ரூபாயும், ஒப்பந்த நிறுவனம் சார்பில் 10 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கான காசோலையை தூய்மை பணியாளரின் கணவரிடம் வழங்கிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளரின் குழந்தைகளுக்கான கல்வி செலவை திமுக ஏற்கும் என்று உறுதியளித்தார். அந்த 2 குழந்தைகளின் படிப்பு செலவை அவர்கள் விரும்புகிற வரை உயர்கல்வி, மேல்நிலை கல்வி, கல்லூரி என்கின்ற வகையிலான அந்த கல்வி செலவை திமுக பொறுப்பேற்றுக் கொள்ளும். வரலட்சுமியின் கணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு ஏற்ற வேலைக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்தினருக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு விசிக தலைவர் திருமாவளவன், சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இனி உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசு அதிகாரப்பூர்வமாக இந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளின் கல்விக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அவர்களின் வேலைவாய்ப்புக்கும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அவருடைய கணவருக்கு ஒரு அரசு பணியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இதனிடையே வரலட்சுமி உடலுக்கு அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கந்தன் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு கட்சி சார்பில் 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கினார். தூய்மை பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரலட்சுமி தனது உயிரை தியாகம் செய்து பலரை காப்பாற்றியிருப்பதாக கூறினார். அவங்க கால் வச்சு இங்க கரண்ட் அவங்க வாங்கலன்னா எத்தனை பேர் இங்க அதே காலை வச்சு பல 100 பேர் இறந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தியாகம் செஞ்சு இந்த பகுதி மக்களை அவங்க காப்பாத்திருக்காங்க. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன், மாநகராட்சிகிட்டையும் கேட்டுக்கிறேன், தூய்மை பணியாளர்களுக்கு பூட்ஸ் கொடுங்க, முட்டி வரைக்கும் உள்ள பூட்ஸ் கொடுங்க, கையில கிளவுஸ் கொடுங்க, மாஸ்க் கொடுங்க. மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாகவே தூய்மை பணியாளர் வரலட்சுமி உயிரிழந்ததாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீவான் குற்றம் சாட்டியுள்ளார். வரலட்சுமியின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து பின் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டி அளித்த அவர், இதனை விபத்தென கூற முடியாது என்றார். அதை பொறுப்பாக பார்த்துருந்தா இந்த உயிரிழப்பை நம்ம தவிர்த்திருக்கலாம். இது கவனக்குறைவு தான். அதனால தான் இது ஒரு விபத்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. நம்மளுடைய கவனக்குறைவு, நம்மளுடைய அலட்சியம், பொறுப்பற்ற செயல். மழைக்காலம் வரவுள்ளதால் மின்வாரியம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் சீவான் வலியுறுத்தினார். நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் இதுவரை 1,49,000 பேர் பயன்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் என்ற புதிய திட்டத்தை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் ரத்த பரிசோதனைகள், சர்க்கரை நோய், இருதய நோய் என எல்லாவிதமான பரிசோதனைகளையும் அனைத்து தரப்பு மக்களும் இலவசமாக செய்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடைபெறும் இந்த முகாம்களில் மக்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு பரிசோதனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இத்திட்டம் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க
ஸ்டாலின் முதல் வாரத்தில் 44,795 மருத்துவ பயனாளிகளும், இரண்டாம் வாரத்தில் 48,046 மருத்துவ பயனாளிகளும் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேபோல நேற்று 56,245 மருத்துவ பயனாளிகள் பயன்பெற்றுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் மருத்துவ சேவை வழங்குவதிலும் மக்களின் உடல் நலனை காப்பதிலும் தமிழ்நாடுதான் நம்பர் 1 என உறுதி செய்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி அருகே ஆசிரியர்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் வீடியோ எடுத்ததை மாணவியின் தாய் ஒப்புக்கொண்டுள்ளார். பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பரப்பியதாக பெண் ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதாக 10ஆம் வகுப்பு மாணவிகள் பேசுவதை போன்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவரின் தாய் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பியது தெரியவந்தது. இந்நிலையில் காவல் நிலையத்தில் ஆஜரான அந்த பெண் தான் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தானே திட்டமிட்டு வீடியோ எடுத்து வெளியிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். நிறைய தப்பு நடக்குது. ஹை ஸ்கூலுக்குள்ள நிறைய தப்பு நடக்குது. 2024 ஜனவரியில் வந்து நான் கேஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி போலீஸ்கிட்ட போக முடியும்? அந்த வீடியோவில் தனது மகள் இருப்பதாக கூறியவர் ஒருவர் மட்டும் முன்னாள் மாணவி என்று கூறியுள்ளார். உறவு முறையெல்லாம் கிடையாது சார். அதில் ஒரு பொண்ணு மட்டும் என் பொண்ணு. வீடியோ நான் தான் எடுத்தேன்னு நான் ஒத்துக்கிட்டேன். இதில் என்ன எனக்கு பயம்? கடந்த 6 மாதமாகவே தனக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் பிரச்சனை இருப்பதாக அவர் கூறினார். சேலத்தில் கணவர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மனைவி அளித்த புகாரின் பேரில் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. அம்மாப்பேட்டை கார்பெட் தெருவைச் சேர்ந்த தங்கராஜ் கடந்த 11ஆம் தேதி உயிரிழந்தார். அவரது உடலை அருகே உள்ள மயானத்தில் குடும்பத்தினர் புதைத்தனர். இந்நிலையில் மதுபோதையில் இருந்த தனது கணவரை அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தாக்கியதில் உயிரிழந்ததாக தங்கராஜின் மனைவி உமா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வட்டாட்சியர் பார்த்தசாரதி முன்னிலையில் தங்கராஜின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. பின்னர் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் அரசு மருத்துவ குழுவினர் கொண்டு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதைக்கப்பட்ட உடல் மீண்டும் தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூரில் சிப்காட் தொழிற்சாலையின் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சங்கக்கொல்லிக்குப்பம் என்ற இடத்தில் இந்தியன் பாஸ்பேட் என்ற ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு நடைபெற்று வரும் கட்டுமான பணியில் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நேற்று மாலை தொழிற்சாலையின் சுவர் இடிந்து விழுந்தது. அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த கட்டட பெண் தொழிலாளர்கள் 2 சிக்கிக் கொண்டனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது இளமதி என்ற பெண் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயத்துடன் மீட்கப்பட்ட இந்திரா என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும், சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு தொழிற்சாலையிலேயே நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து உறவினர்கள் மற்றும் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட எஸ்பி நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருவரின் குடும்பத்தினருக்கும் தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம் சேதமடைந்துள்ளதால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் கழுகு பார்வை காட்சிதான் இது. காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இப்பாலம் காஞ்சிபுரத்தில் இருந்து செய்யாறு, வந்தவாசி, விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பிரதான பாதையாகும். இந்த பாலம் சேதமடைந்ததால் அவ்வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். பாலத்தின் மேற்பரப்பு குண்டும் குடியுமாக இருப்பதால் கனரக மற்றும் இலகுரக வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. இது போக்குவரத்து நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் அலுவலகம் மற்றும் பள்ளிகளுக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சேதமடைந்த பாலத்தை சீரமைத்து போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கொடைக்கானலில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட பெண் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கொம்பை பகுதியில் 1.5 வயது குட்டியுடன் வலம் வந்த பெண் யானை வியாழக்கிழமையன்று அங்குள்ள தனியார் தோட்டத்தில் மயங்கி விழுந்து கிடந்தது. பெண் யானையை யாரும் நெருங்க விடாமல் அதன் அருகே குட்டி யானை பாச போராட்டம் நடத்தி வந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பெண் யானையிடம் இருந்து குட்டியை பிரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் யானை குட்டியே அங்கிருந்து சென்றது. அதைத் தொடர்ந்து பெண் யானைக்கு கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் பெண் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. தனது குட்டி பிரிந்து சென்றதன் காரணமாக பெண் யானை உயிரிழந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாயை இழந்த யானை குட்டியை வேறு யானை கூட்டங்களுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மின்சார உந்துவிசை தொழில்நுட்பங்களில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கான பிரத்யேக விண்வெளி மையம் விரைவில் கட்டமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உரையாற்றினார். அப்போது செமி கிரையோஜெனிக் மற்றும் மின்சார உந்துவிசை தொழில்நுட்பங்களில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்தியர்கள் அனைவரையும் பெருமைப்படுத்தியதாகவும் அந்த தருணத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்றும் நெகிழ்ச்சிப்பட கூறினார். आप सब वैज्ञानिकों की मेहनत से भारत गगनयान की उड़ान भी भरेगा और आने वाले समय में भारत अपना स्पेस स्टेशन भी बनाएगा. தேசிய விண்வெளி தினத்தையொட்டி விண்வெளியில் இந்தியா அமைக்கவுள்ள பாரதிய அந்தரிக்ஷ நிலையத்தின் மாதிரியை இஸ்ரோ வெளியிட்டது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்திலிருந்து இன்னும் 1.5 ஆண்டுகளில் ராக்கெட் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய விண்வெளி தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா விண்வெளித்துறையில் வெகுவாக முன்னேறியிருப்பதாக கூறினார். மீனவர்களுக்கு மீன்வளம் இருக்கும் இடத்தை தெரிவித்தல், ஓடும் ரயிலை கண்காணித்தல் போன்றவற்றை சரியாக செய்து வருவதாகவும் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் அனைத்து ரயில்களும் செயற்கைக்கோள் கண்காணிப்புக்குள் வந்துவிடும் என்றும் தெரிவித்தார். 80,000 கிலோ எடையிலான பொருட்களை சுமந்து செல்லும் ராக்கெட்டை வடிவமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறிய அவர் குலசேகரப்பட்டினத்திலிருந்து அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ராக்கெட்டை ஏவ முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளம் அமைக்க 985 கோடியே 96 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இஸ்ரோவின் SSLV ராக்கெட்டுகளுடன் தனியார் நிறுவன ராக்கெட்டுகளையும் இந்த ஏவுதளத்திலிருந்து செலுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் ஜிதேந்திர சிங் கூறினார். பீகாரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலே முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு கடைசி தேர்தலாக இருக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சூளுரைத்துள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து விழிப்புணர்வு யாத்திரை மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி கத்திஹாரில் தாமரை விதை விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடினார். தாமரை குளத்தில் இறங்கிய ராகுல் காந்தி விவசாயிகளின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி அதிகாரத்தையும் செல்வத்தையும் குவிப்பதை ஊக்குவிப்பதன் மூலம் அரசியலமைப்பை அழிக்க பாஜக முயற்சி செய்வதாக விமர்சித்தார். கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானாவை தொடர்ந்து பீகாரிலும் வாக்குகளை திருட முயற்சி நடைபெறுவதாக கூறிய அவர் இதனை கண்டித்தே வாக்காளர் உரிமை யாத்திரையை நடத்துவதாக தெரிவித்தார். மேலும் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலே முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு கடைசி தேர்தலாக இருக்கும் என்று ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற வங்கதேசத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரியை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்ஹானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஹக்கீம்பூரில் எல்லை பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். நேற்று மாலை 6 மணியளவில் வங்கதேசத்திலிருந்து இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்ற நபரை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். விசாரணையில் அந்த நபர் வங்கதேச காவல்துறையைச் சேர்ந்த மூத்த அதிகாரி என்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து அந்த நபரை உள்ளூர் காவல்துறையினரிடம் எல்லை பாதுகாப்பு படையினர் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குஜராத் மாநிலம் கட்ச் வளைகுடா கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த 15 மீனவர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து நாட்டுப் படகு ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது. உத்தராகண்ட் மாநிலத்தில் மீண்டும் ஏற்பட்ட மேகவெடிப்பால் பல்வேறு இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. உத்தராகண்ட் மாநிலத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட மேகவெடிப்பால் பல்வேறு இடங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்நிலையில் சமோலி மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை இரவு மீண்டும் மேகவெடிப்பு ஏற்பட்டதால் கனமழை கொட்டியது. இதனால் தாராலி சந்தை வளாகத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் தாராலி கவால்டாம் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சக்பாத் என்ற கிராமத்தில் குடியிருப்புகளின் மீது மண் சரிந்து விழுந்தது. இதில் குடியிருப்பு வாசிகள் சிக்கியதால் உயிரிழப்புகள் பதிவாகும் என்று அஞ்சப்படுகிறது.
இதேபோன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்வாவில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் சிக்கிய கார் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். வட இந்தியாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஒடிசா, ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் லோகன் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கரையோரம் இருந்த வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. ஒடிசாவில் பெய்த மழையால் சமகோய் ஆற்றுப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. ராஜஸ்தானில் பெய்த கனமழையால் ஆம்பர் கோட்டையின் 200 அடி மதில் சுவர் சேதமடைந்தது. பூந்தி மாவட்டத்தில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நகரில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழையால் பள்ளி வளாகங்கள், ரயில்வே சுரங்கப்பாதைகள் தண்ணீரில் மிதந்தன. ஹிமாச்சல பிரதேசத்தில் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க காட்டாற்று வெள்ளத்தை அசால்ட்டாக கடந்து சென்ற செவிலியரின் துணிச்சல் பாராட்டை பெற்றுள்ளது. சௌகர்காதி பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 6 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க சென்ற செவிலியர் கமலா தன் உயிரை துச்சமென கருதி வெள்ள நீரை கடந்து சென்றார். உத்தரப்பிரதேசத்தில் கொட்டி தீர்த்த பருவமழையால் பல்வேறு மாவட்டங்கள் நீரில் தத்தளிக்கின்றன. வாரணாசியில் பெய்த தொடர் மழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. வெள்ள நீரில் மெத்தை போட்டு ஒருவர் ஓய்வெடுத்த வீடியோ இணையத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. கர்நாடகாவில் சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட வழக்கில் ஆளும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வீரேந்திராவை அமலாக்கத்துறை கைது செய்தது. சட்டவிரோத ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் சூதாட்ட வழக்கு தொடர்பாக சித்ரதுர்கா காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் வெள்ளிக்கிழமை சோதனையில் ஈடுபட்டனர். கர்நாடகா மட்டுமின்றி கோவா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சோதனை நடைபெற்றது. வீரேந்திராவின் சகோதரர் நாகராஜ், அவரது மகன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் உட்பட 12 கோடி ரூபாய் ரொக்கம், 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், 10 கிலோ வெள்ளி, 4 சொகுசு வாகனங்கள் மற்றும் ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் தங்கியிருந்த வீரேந்திராவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். கர்நாடகாவின் தர்மஸ்தலா கோயில் பகுதியில் 100 பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக புகார் அளித்தவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா கோயிலில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைக்கப்பட்டதாக கோயில் முன்னாள் ஊழியர் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து 20 அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக அரசு அமைத்தது. அந்த குழுவினர் முன்னிலையில் முன்னாள் ஊழியர் சுட்டிக்காட்டிய நேத்ராவதி ஆற்றங்கரையில் 16 இடங்களில் தோண்டும் பணி நடைபெற்றது. அதில் சில குழிகளில் பெண்களின் எலும்புக்கூடுகளும் சேலையும் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் புகார் அளித்த கோயில் முன்னாள் ஊழியரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். அவரிடம் வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் நடத்திய விசாரணையில் பொய் புகார் கூறி போலீசை ஏமாற்றியது தெரியவந்ததாக சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் பிரணவ் மோகந்தி குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மண்டியா மாவட்டம் சிக்கபெல்லியைச் சேர்ந்தவர் என்பதும் அவர் பெயர் சின்னையா என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு எலும்புக்கூடுகள் மற்றும் சடலங்களுடன் சின்னையா புகார் அளித்திருந்த நிலையில் அவை எங்கிருந்து எடுக்கப்பட்டன, இதன் பின்னணியில் இருப்பது யார் என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. உக்ரைனின் டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் மேலும் 2 கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் உக்ரைனின் டொனெட்ஸ்க் நகரில் உள்ள செரட்னே, கிளேபன்பைக் ஆகிய 2 கிராமங்களை ரஷ்ய படை கைப்பற்றியுள்ளது. மேலும் கடந்த ஒரு வாரத்தில் உக்ரைனின் ராணுவ தளவாட தொழிற்சாலை உட்பட 143 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறியுள்ள ரஷ்ய ராணுவம் உக்ரைனின் வான்வழி தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளது.
இஸ்ரேலின் டெல்-அவிவ் நகரத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஹமாஸ் உடனான போர் நிறுத்தம் மற்றும் எஞ்சியுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக விரிவான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த கோரி டெல்-அவிவ் நகரில் பேரணி நடைபெற்றது. இதில் பணைய கைதிகளின் உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று டெல்-அவிவ் நகரின் மற்றொரு இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நெத்தன்யாகுவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். செல்போன் பிளாஷ் லைட்டுகளை ஒளிரச் செய்து போராட்டத்தை வலுப்படுத்தினர். நெருப்புகளை மூட்டியும் பணை கைதிகளின் புகைப்படங்களை காண்பித்தும் போராட்டம் நடைபெற்றது. காலை உணவு திட்டம் நாளை மறுதினம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க விழாவில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி மதுரை ஆதிமூல மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்பின் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதன் மூலம் 30,992 பள்ளிகளில் பயிலும் 18,50,000 மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கடந்த ஜூலை 15ஆம் தேதியன்று காமராசரின் பிறந்த நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதன் மூலம் 3,995 அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளில் பயிலும் 2,23,536 மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளில் பயிலும் 3,05,000 மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த விழாவில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். இதற்கான விழா அழைப்புதழை திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் பஞ்சாப் முதலமைச்சரிடம் நேரில் வழங்கி அழைப்பு விடுத்தார். எம்ஜிஆரை விட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தான் மகளிரிடம் அதிக ஆதரவு என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்த நிலையில் எம்ஜிஆருக்கு நிகர் யாரும் கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே.என். நேரு முதல்வரை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டு பேசினார். மகளிர் ஆதரவு எம்ஜிஆருக்குன்னு அதெல்லாம் இப்ப தாண்டி எம்ஜிஆரை தாண்டி இவருக்கு மகளிருடைய ஆதரவு தளபதி அவர்களுக்கு தான் இருக்கு. எனவே நடைபெறுகிற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி அமையும். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பதிலளிக்கும் விதமாக பேசினார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் பெண்களிடத்தில் அதிக செல்வாக்கு இருந்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கு செல்வாக்கு இருக்கா சொன்னா அது உண்மையா? எம்ஜிஆருக்கு என்று தனி அடையாளம், அவருக்கு இணையா யாரும் கிடையாது. அதிமுக அழுத்தம் கொடுத்ததால் தான் திமுக அரசு மகளிர் உரிமை தொகை வழங்கியதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். திருச்சி கிழக்கு, லால்குடி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளிலும் இபிஎஸ் பரப்புரை மேற்கொண்டார். நம் மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம் என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மதுரை மாநாட்டை சிறப்பாக நடத்த உறுதுணையாக இருந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள விஜய், எத்தனை மறைமுக தடைகள் உருவாக்கப்பட்டாலும் அனைத்து பணிகளையும் சிறப்பாக மேற்கொண்ட பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும் மக்கள் அரசியல் மட்டுமே நமது நிரந்தர அரசியல் நிலைப்பாடு என்றும் மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநாட்டுவது மட்டுமே நமது இலக்கு என்றும் விஜய் கூறியுள்ளார். நம் மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம், மற்றவற்றை புறந்தள்ளி புன்னகைப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 1967, 1977 தேர்தல் அரசியல் வெற்றி விளைவுகளை 2026 தேர்தலிலும் மக்கள் நமக்காக நிகழ்த்தி காட்டப் போவது நிச்சயம் என்றும் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனிடையே மதுரை மாநாட்டிற்கு முன்பும் பின்பும் உயிரிழந்த தவிக தொண்டர்களுக்கு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர், பிரபாகரன், ரித்திக் ரோஷன், காளிராஜ் ஆகியோர் காலமான செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் என்றும் விஜய் அந்த இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். மகளிர் படு, ராணுவப்படு. லேடிஸ் ராணுவ படையின் 2.0 வெர்ஷனாக தற்போது இணையத்தை கலக்கிக் கொண்டிருக்கும் வீடியோதான் இது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு கடந்த வியாழனன்று மதுரையில் நடைபெற்றது. அரசியல் கட்சி மாநாடு என்றாலே அதில் தொண்டர்களின் அலப்பறைகளுக்கும் அட்ராசிட்டிகளுக்கும் பஞ்சம் இருக்காது. அப்படித்தான் இங்கொரு லேடிஸ் ராணுவ படை ஸ்கூட்டரில் எல்லை மீறி சிட்டாக பறந்து தாவேகா மாநாட்டில் சீட் பிடிப்பதற்கு பதிலாக சர்ச்சையில் சிக்கி வாண்டடாக வண்டியில் ஏறியுள்ளது.
கரெக்டா இருந்தா பரோட்டா இல்லனா டூல்ஸை தூக்கிட்டு வரட்டா என டிஆருக்கே டஃப் கொடுக்கும் அளவுக்கு அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். வாழ்க்கைனா நெளிவு சுழிவு இருக்கும் என்பதை எதிரே வந்த வாகனங்களுக்கும் அருகே சென்ற வாகன ஓட்டிகளுக்கும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி காண்பித்தனர். தற்போது இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் தலைக்கவசம் அணியாமல் விதிமுறைகளை மீறிய பெண்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இறுக்கி இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. சில நடிகர்களைப் போல மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வரவில்லை என்று தாவேகா தலைவர் விஜய் பேசியிருந்த நிலையில் அதற்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மறைமுகமாக பதிலளித்துள்ளார். எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான். எனக்கு நீ வேஷம் கட்டாத, நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன். திமுக மாணவர் அணி சார்பில் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கமல், தொழில்நுட்பம் மூலம் மொழிபெயர்ப்பு செய்ய முடியும் என்பதால் மும்மொழிக் கொள்கை தேவையில்லை என்றார். தனக்கு 6 மொழிகள் தெரியும் என்றும் யாரும் திணிக்கவில்லை எனவும் கூறினார். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கூறினார். மத்தியில் ஆட்சியில் உள்ளவர்களுக்கு புரிய வேண்டும் என கூறிவிட்டு ஆங்கிலத்தில் உரையாற்றினார். Education must be restored to the state list. ரொம்ப கத்த வேணும், இது சட்டமாக போட வேண்டிய விஷயம். அதனால பொறுமையா பேசணும். பள்ளிகளில் பாடத்திட்ட சுமையை குறைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட கமல், மாநில கல்விக் கொள்கை அதனை செய்திருப்பதாகவும் பாராட்டியுள்ளார். வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் ஏரி நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. காட்பாடி, பொன்னை, வள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளிக்கிழமை விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. இதில் பொன்னையில் ஏரி நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. இதனால் வீட்டில் இருந்த பொருட்கள் நனைந்து பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். பொன்னையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வெள்ளத்தில் சிக்கிய தம்பதியை அப்பகுதி மக்கள் மீட்டனர். அதேபோல் கஞ்சால்பேட்டை, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழிவு நீருடன் மழைநீரும் சேர்ந்து குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிக்கல்சன் கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததால் குடியிருப்புகளுக்குள் கழிவுநீருடன் சேர்ந்து மழைநீர் தேங்கியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் காற்றுடன் பலத்த மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை, ஆலங்காடு, உப்பூர், கோவிலூர், இடும்பாவனம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டாரத்தில் உள்ள நாக்குடி, பெருங்காடு, வைரிவயல், மேலப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் இடி, மின்னல், சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. கொடைக்கானலில் மிதமான மழை பெய்த நிலையில் மழையில் நனைந்தபடி படகு சவாரி செய்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ந்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்ணா பெயரில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பான மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிவிட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் 60வது ஆண்டு வைர விழா நிகழ்ச்சி நேருஜி கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், கே என் நேரு, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை அமைப்பது தொடர்பான மசோதாவை ஆளுநர் மீண்டும் திருப்பி அனுப்பிவிட்டதாக தெரிவித்தார். ஆளுநருக்கு போய் 4-5 முறை திரும்ப வந்து அவர் கேட்ட திருத்தங்களை எல்லாம் மீண்டும் செய்து திரும்ப போய் 2 நாட்களுக்கு முன்னால் 21/8/2025 என்று அவர் மீண்டும் ஒரு 4 திருத்தங்களோடு திருப்பி அனுப்பியிருக்கிறார். திருப்பி அனுப்பப்பட்ட அந்த கடிதம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துறையின் செயலாளர் அவர்களால் சட்டத்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பெருஞ்சுவர் எழுப்பப்பட்டு உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் பெயர்கள் அங்கு பொறிக்கப்படும் என்றார்.
காலத்தால் அழிக்க முடியாத செல்வம் கல்விதான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். SRM கல்வி குழும நிறுவனரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனருமான பாரிவேந்தரின் 86வது பிறந்தநாள் விழா புத்தேரியில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர்கள் குமரகுரு, வைகை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பாவேந்தரை வாழ்த்தி எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றினார். கல்வி செல்வம் என்பது காலத்தால் அழிக்க முடியாத செல்வம். நம்மிடத்திலே எந்த செல்வமும் இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டும். ஆனால் கல்வி செல்வம் என்பது நாம் உயிரோடு இருக்கின்ற வரை நம்மோடு ஒட்டி இருப்பது ஒரே செல்வம், கல்வி செல்வம் ஒன்றுதான். IJK கட்சியின் தலைவர் ரவி பச்சை முத்து உள்ளிட்டோரும் இந்த விழாவில் பங்கேற்றனர். ராமருடன் ஒப்பிட்டு நயினார் நாகேந்திரனை ஒப்பிட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டது. கடவுள் ராமருடன் தன்னை ஒப்பிட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது வேதனை அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் பங்கேற்க வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்று பல்வேறு இடங்களில் பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன. அதில் சிலவற்றில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை கடவுள் ராமராக சித்தரித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நயினார் நாகேந்திரன், இறை சக்தியோடு என்றுமே மனித சக்தியை ஒப்பிட முடியாது என்றும் ஒப்பிடவும் கூடாது என்றும் தாம் ஆணித்தரமாக நம்புவதாக கூறியுள்ளார். சேது சமுத்திரம் விவகாரத்தில் ராமர் குறித்து தவறான பேச்சுகள் வந்தபோதும், ஆண்டாள் குறித்து சர்ச்சை பேச்சு எழுந்தபோதும் முதலில் எதிர்த்து குரல் கொடுத்தது தாம் தான் என்றும் தெரிவித்துள்ளார். தெய்வங்களின் மீது தாம் வைத்திருக்கும் பக்தியும் மரியாதையும் இவ்வாறாக இருக்கும்போது தன்னை வைத்தே இவ்வாறு சித்தரித்து புகைப்படம் வெளியிடுவதை கடுமையாக கண்டிப்பதாக நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுபோல மற்றொரு முறை நடக்காமல் இருப்பதை பாஜகவினர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுகவை வேரறுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்த நிலையில் திமுகவின் வேரை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்று அமைச்சர் ரகுபதி பதிலடி தந்துள்ளார். அவர் வேரை அசைச்சு பார்க்கவே முடியாது. வேர் எங்கே இருக்குன்னே அவருக்கு தெரியாது. திமுகவினுடைய வேர் அவ்வளவு தூரம் ஆழமாக பாய்ந்திருக்கின்ற வேர். எனவே திமுகவினுடைய வேரை அவர் தேடி கண்டுபிடிப்பதே அமித்ஷாவாலே முடியாது. தமிழ்நாட்டினுடைய நிலவரம் அமித்ஷாவுக்கு தெரியவே தெரியாது. அகில இந்திய நிலவரம் வேறு, தமிழ்நாட்டினுடைய நிலவரம் வேறு என்பது அவருக்கு 2026 தேர்தல் மீண்டும் பாடம் புகட்டும். தனது பெயரை குறிப்பிடாதது குறித்து எடப்பாடி பழனிசாமியே பதிலளிப்பார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்றாரு. ஆனா அவர் எடப்பாடியுடைய பேரே 1ஆம் தேதி எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர்றாரு. அவர் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் சொல்லுவாரு. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என்ற அமித்ஷாவின் பேச்சுக்கும் அவர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். வாஜ்ராமன் ரவி IAS பயிற்சி மையத்தின் இயக்குநர் PS ரவீந்திரன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் பட்டணத்தைச் சேர்ந்தவர் பேராசிரியர் ரவீந்திரன். சட்டம் பயின்ற இவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக IAS IPS தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தார். இவர் நடத்தி வந்த வாஜ்ராமன் ரவி IAS பயிற்சி மையத்தில் பயின்று பல ஆயிரம் மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ரவீந்திரன் காலமானார். அவருக்கு வயது 76. சென்னை எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனை அருகே உள்ள அவரது இல்லத்தில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தனது அகன்ற அறிவால் எத்தனையோ சாதனையாளர்களை உருவாக்கியவர் ரவீந்திரன் என்று முதலமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் இந்தியாவின் வளர்ச்சியில் இவரது பணி அளப்பரியது என்றும் ரவீந்திரனின் மறைவு இளைஞர் சமுதாயத்திற்கு பேரிழப்பாகும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே முன்னாள் IRS அதிகாரியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளருமான அருண்ராஜ் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி அருகே பிறந்து 9 நாட்களேயான பெண் குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாக தாய், தந்தை உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த நெசவு தொழிலாளி சந்தோஷ் சிவகாமி தம்பதிக்கு 2வதாக பிறந்த குழந்தை கடந்த 14ஆம் தேதி சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் தேவராஜ் என்பவர் மூலம் ரஞ்சித் என்பவருக்கு குழந்தை சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டதும் அதற்காக 1,20,000 ரூபாயை ரொக்கமாக பெற்றுக் கொண்டதும் கண்டறியப்பட்டது. குழந்தை விற்பனை செய்யப்பட்டது உறுதியானதை அடுத்து குழந்தையின் தாய் சிவகாமி, தந்தை சந்தோஷ், குழந்தையை வாங்கிய ரஞ்சித், உடந்தையாக இருந்த தேவராஜ் ஆகியோர் மீது சங்ககிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
நடப்பாண்டில் பட்டாசு உற்பத்தி 30% குறைந்துள்ளதால் பட்டாசு விலை உயரும் சூழல் உருவாகியுள்ளது. சிவகாசியில் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆன்லைன் பட்டாசு விற்பனை தொடர்பான விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பட்டாசு வர்த்தகர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ஆன்லைன் பட்டாசு விற்பனையால் நடைபெறும் மோசடிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராஜா சந்திரசேகரன், பட்டாசு கடைகளுக்கு தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தாமல் உரிமம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆன்லைன் பட்டாசு விற்பனையை தமிழ்நாடு அரசு தடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். போன வருஷத்தை காலி இந்த வருஷம் கிட்ட 30% தயாரிப்பு கம்மி. தொடர் விபத்துகள், அரசாங்கம் எடுக்கிற தொடர் நடவடிக்கைகள், இந்த மாதிரி நருவா கட்டினேன் இப்ப போட்டோம்னா அந்த வெப்சைட் இல்ல, இப்ப அந்த போன் நம்பர் இல்ல, அந்த மாதிரி சொல்றது நிறைய இருக்காங்க. அது மக்கள் ஏமாறக்கூடாது. பட்டாசு உற்பத்தி குறைந்துள்ளதாக வணிகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளதால் விலை உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சங்கரன் கோயில் அருகே தனியார் பள்ளிக்கு சீல் வைக்க அதிகாரிகள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கடனை கட்டாதது தொடர்பாக சீல் வைக்க முயன்ற அதிகாரிகளை தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் மாணவர்கள் தடுத்த பரபரப்பான காட்சிகளே இவை. பெரியசாமியாபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாரத் கண்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் படித்து வருகின்றனர். அந்த பள்ளி தனியார் வங்கியில் வாங்கிய கடனை கட்டவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் பள்ளிக்கு சீல் வைத்து ஜப்தி செய்ய உத்தரவிடப்பட்டது. அதன்படி வங்கி அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கு சீல் வைக்க வந்தனர். அவர்களை பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் மாணவர்கள் தடுத்தனர். அப்போது நீதிமன்ற அலுவலர்கள் பள்ளியின் கேட்டை பூட்டிய நிலையில் பூட்டை உடைத்துக் கொண்டு மாணவர்கள் உள்ளே நுழைந்தனர். சில மாணவர்கள் மாடி மேல் ஏறி கீழே குதித்து விடுவோம் என்று மிரட்டல் விடுத்தனர். இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் அவர்கள் கீழே இறங்கி வந்தனர். பள்ளி தரப்பிடம் பேசிய நீதிமன்ற ஊழியர்கள் அங்கிருந்து சென்றனர். கொடுங்குற்ற வழக்குகளில் சாட்சிகளாக உள்ள குழந்தைகளை உளவியல் ரீதியாக பாதுகாப்பது தொடர்பாக வழிகாட்டி விதிமுறைகளை வகுக்க பல்வேறு துறைகள் அடங்கிய குழுவை அமைக்க முடிவு செய்துள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கோவையில் 8 வயது மகளின் கண்ணெதிரே அவரது தாய் வெட்டி கொலை செய்த வழக்கில் விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து சகோதரர் சரவணகுமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணையில் உள்ளது. தாய் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை நேரில் பார்த்த 8 வயது மகளுக்கு கவுன்சிலிங் வழங்குவதற்கு உரிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா, கொடுங்குற்ற வழக்குகளில் சாட்சிகளாக உள்ள குழந்தைகளின் மனநலனை கண்டறியவும் அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் காவல்துறையினர், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கான விதிமுறைகளை வகுக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். இது சம்பந்தமாக உள்துறை செயலாளர் தலைமையில் சமூக நலத்துறை செயலாளர், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு IG, மனநல மருத்துவமனை இயக்குனர், சட்டத்துறை கூடுதல் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாகவும், இந்த கூட்டத்தில் கொடுங்குற்ற வழக்குகளில் சாட்சிகளாக உள்ள குழந்தைகளை உளவியல் ரீதியாக பாதுகாப்பது தொடர்பாக வழிகாட்டி விதிமுறைகளை வகுக்க பல்வேறு துறைகள் அடங்கிய குழுவை அமைக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விரைவாக வழிமுறைகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்தனர். சரக்கு ட்ரெயின்ல சரக்கு ட்ரெயின்ல என்ன சொன்னாலே பாரு ஓடும் ரயிலில் வடமாநில இளைஞர் சக பயணிகள் தட்டி கேட்டும் கண்டுகொள்ளாமல் சாவகாசமாக மது அருந்திய காட்சிகள் தான் இவை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து மதுரைக்கு சென்று கொண்டிருந்த ரயிலில் வடமாநில இளைஞர் ஒருவர் பயணித்தார். அப்போது பொது இடம் என்பதை கூட உணராமல் ரயில் இருக்கையை பார் போன்று மாற்றி கையில் இருந்த மதுவை தண்ணீரில் கலந்து அருந்தினார். இவளை சொல்லிட்டு இருக்க, என்ன சரக்கு அடிச்சுட்டு இருக்க, என்ன சரக்கு அடிச்சுட்டு இருக்க, எப்படின்னா சரக்கு ட்ரெயின்ல நாங்கெல்லாம் இருக்கோம்ல, சரக்கு எதுக்கு அடிக்கிற? இதை பார்த்த சக பயணிகள் ரயிலில் இவ்வாறு மது அருந்தலாமா என கேள்வி எழுப்பி அதிருப்தி தெரிவித்தனர். ஆனால் அதை கண்டுகொள்ளாத அந்த வடமாநில இளைஞர் சாவகாசமாக மது அருந்தினார். இந்த வீடியோ வழியாக எதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுபோன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில்வே நிர்வாகத்திற்கு கோரிக்கை எழுந்துள்ளது.
100 ஆண்டுகளை கடந்த பழைய பாம்பன் ரயில்வே பாலத்தை அகற்ற இந்திய ரயில்வே டெண்டர் அறிவித்துள்ளது. ராமேஸ்வரம் தீவை தமிழ்நாட்டு நிலப்பகுதியோடு இணைக்கும் வகையில் கடந்த 1914ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பொறியாளர்களால் கட்டப்பட்டது பாம்பன் ரயில்வே மேம்பாலம். கடல் மேல் கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் பாலம் என அது பெயர் பெற்ற நிலையில் வயது மற்றும் பராமரிப்பில் உள்ள சிரமங்களை கவனத்தில் கொண்டு புதிய பாலம் கட்டப்பட்டது. நவீன தொழில்நுட்பத்துடன் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்ட அந்த பாலத்தை கடந்த ஏப்ரல் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்த நிலையில் பழைய மேம்பாலத்தை இடித்து அகற்றுவதற்கு இந்திய ரயில்வே டெண்டர் வெளியிட்டுள்ளது. 111 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பாம்பன் பாலம் நம்மிடமிருந்து விடைபெற காத்திருக்கிறது. கோவை மாவட்டம் செஞ்சேரி மலை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி அக்கா தம்பி தூக்கி வீசப்பட்டதன் அதிர்ச்சி காட்சிதான் இது. செஞ்சேரி மலை மந்திரிபாளையத்தைச் சேர்ந்த இலக்கியா என்பவர் அவினாசிபாளையம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் கடந்த 21ஆம் தேதி கல்லூரி பேருந்தை தவறவிட்ட நிலையில் தம்பி சரணுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று பேருந்தை பிடிக்க முயன்றுள்ளார். இவர்கள் கல்லூரி பேருந்தை முந்திச் செல்ல முயன்றபோது எதிரே அதிவேகமாக வந்த கார் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். அதேபோல திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மழையால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய அரசு பேருந்து ஏரிக்கரை தடுப்பு சுவற்றில் மோதி அந்தரத்தில் தொங்கியது. மீஞ்சூரில் இருந்து பொன்னேரிக்கு வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து காட்டூர் தத்தைமஞ்சி இடையே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. தாறுமாறாக ஓடிய அந்த பேருந்து ஏரிக்கரை தடுப்பு சுவற்றை மோதி உடைத்தது. இதில் பேருந்தின் முன்பகுதி மட்டும் அந்தரத்தில் தொங்கியது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பேருந்தில் இருந்த 8 பயணிகளும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரும் கீழே இறங்கி உயிர் தப்பினர். அருகே காரில் வந்த ஆடுகளை திருடிய கும்பலின் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. வேங்கை வாசல் பாரதிதாசன் தெருவைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் கடந்த 16ஆம் தேதி அன்று அதே பகுதியில் உள்ள காலி இடத்தில் தனது ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்காக விட்டிருந்தார். மாலையில் ஆடுகளை மந்தைக்கு அழைத்து வரச் சென்றபோது 13 ஆடுகள் குறைவாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அப்பகுதி மக்களிடம் விசாரித்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் ஆடுகளை காரில் ஏற்றிக்கொண்டு சென்றதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பன்னீர்செல்வம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். இதில் காரில் வந்த 6 நபர்கள் மேய்ச்சலில் இருந்து ஆடுகளை திருடிக் கொண்டு சென்றது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் பாலவாக்கத்தைச் சேர்ந்த அருண்குமார், பாலகிருஷ்ணன், கண்ணகி நகரைச் சேர்ந்த அயாசுதீன், நீலாங்கரையைச் சேர்ந்த தாரிக் அகமது ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அயாசுதீன், தாரிக் அகமது ஆகிய இருவரும் கோழி மற்றும் மாட்டிறைச்சி கடை வைத்து நடத்தி வருவது தெரியவந்துள்ளது. மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை காவலர்கள் தேடி வருகின்றனர். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதில் உள்நாட்டு நலனும் சர்வதேச நலனும் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் அமெரிக்காவுக்கு ஆதரவான வணிக நிர்வாகத்திலிருந்து கொண்டு மற்றவர்கள் வர்த்தகம் செய்வதை குற்றஞ்சாட்டுவது கேலிக்குரியது என்று விமர்சித்தார். இந்தியாவிலிருந்து எண்ணெய் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவதில் உங்களுக்கு சிக்கல் இருந்தால் நீங்கள் வாங்க வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். If you have a problem buying oil from India, oil or refined products, don't buy it. Nobody forced you to buy it. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதில் உள்நாட்டு நலனும் சர்வதேச நலனும் உள்ளது என்று கூறியுள்ள அமைச்சர் இந்தியா தனது நலனுக்கான முடிவுகளை சுதந்திரமாகவே எடுக்கும் என்றும் கூறியுள்ளார். ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் தோல்வியடைந்ததை அடுத்து தீவிர அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்த வி.கே. பாண்டியன் மீண்டும் நவீன் பட்நாயக்கை சந்தித்திருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. தொடர்ந்து 24 ஆண்டுகள் ஒடிசா முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தோல்வியை சந்தித்தார். இந்த தோல்விக்கு நவீனின் முன்னாள் தனிச் செயலாளர் வி.கே. பாண்டியனை குறிவைத்து பாஜக மேற்கொண்ட பிரச்சாரம் தான் காரணம் என பரவலாக குற்றம் சாட்டப்பட்டது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி.கே. பாண்டியன் IAS பணியில் இருந்து விலகி தீவிர அரசியலில் ஈடுபட்டார். தேர்தலில் பிஜு ஜனதா தளம் தோல்வி அடைந்ததைத் தொடர்ந்து தீவிர அரசியலில் விலகுவதாக அறிவித்தார். இந்த நிலையில் புவனேஸ்வரில் உள்ள மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் நவீன் பட்நாயக் பாண்டியனின் கைகளை பிடித்திருக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதேபோல மருத்துவர்களுடன் நவீன் அவர் அமர்ந்து பேசும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. இதனால் பிஜு ஜனதா தளத்தில் வி.கே. பாண்டியன் மீண்டும் இணைகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. டெல்லியில் வரதட்சணை கொடுமையால் பெண் தீ வைத்து எரித்துக் கொல்லப்பட்டார்.
டெல்லி அருகே வரதட்சணை கொடுமையால் கணவர் குடும்பத்தாரால் பெண் ஒருவர் தீ வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நொய்டாவின் சிர்சா பகுதியைச் சேர்ந்த விபின் பாட்டி நிக்கி தம்பதிக்கு திருமணமாகி 9 ஆண்டுகள் ஆன நிலையிலும் நிக்கியிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. பெண்ணின் கணவரும் அவரது மாமியாரும் சேர்ந்து பெண்ணின் உடலுக்கு தீ வைத்து கொலை செய்ததாக தகவல் வெளியானது. மேலும் தன் கண்முன்னையே தன்னுடைய தாயார் உடலில் எதையோ ஊற்றி தீ வைத்தனர் என உயிரிழந்த பெண்ணின் மகன் கூறியது கேட்போரை கொலைநடுங்கச் செய்துள்ளது. உயிரிழந்த நிக்கியின் சகோதரி அளித்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த கஞ்சா காவல் நிலையத்தினர் கணவர் விபின் பாட்டியை கைது செய்துள்ளனர். தலைமறைவான விபின் பாட்டியின் தாய், தந்தை உட்பட 3 தேடி வருகின்றனர். இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்பட்டதை கண்டிக்கும் விதமாக மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடந்த பாரம்பரிய திருவிழாவில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் ராட்சத உருவ பொம்மையை ஊர்வலமாக எடுத்துச் சென்ற காட்சிகள்தான் இவை. நாக்பூரில் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக போலா திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக விதவிதமான பொம்மைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று எரிப்பது வழக்கமாக உள்ளது. இவை தீய சக்திகளை விரட்டும் என்று மக்களால் நம்பப்படுகிறது. இந்த நிலையில் நடப்பாண்டு திருவிழாவில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் ராட்சத உருவ பொம்மை ஊர்வலத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக டிரம்பின் உருவ பொம்மையை எடுத்துச் சென்றனர். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. அஞ்சல் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் புதிய விதிமுறைகளின் காரணமாக ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பிறகு சரக்குகளை ஏற்க முடியாது என்று அமெரிக்காவுக்கு செல்லும் விமான நிறுவனங்கள் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. எனவே கடிதங்கள், ஆவணங்கள் மற்றும் $100 வரை மதிப்புள்ள பரிசு பொருட்கள் தவிர ஆகஸ்ட் 25 முதல் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து வகையான அஞ்சல் பொருட்களின் முன்பதிவையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உள்ளதாக அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் 40,000 ஏக்கருக்கு காட்டுத்தீ பரவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு புளோரிடாவில் உள்ள புரோவர்ட் பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் காற்று மாசு ஏற்பட்டுள்ள நிலையில் மக்கள் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இதுவரை 42,000 ஏக்கர் வனப்பகுதி காட்டுத்தீயால் கருகிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புளோரிடாவில் நடப்பாண்டில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. எனினும் புரோவர்ட் காட்டுத்தீ அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.